Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். RBI உடைய மானிட்டரி பாலிசி மீட்டிங் முடிஞ்சிருக்கு. அந்த மீட்டிங்கில் வந்து குருஜி சொன்னது நடந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு நடக்கலை அப்படிங்கிறத உண்மை. அதை பற்றி தான் இன்றைக்கி எல்லாம் ஒன்றே ஒன்று நடக்கலை அப்படிங்கிறாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதம் 21 டிசம்பர் 21 ஆனுவல் மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்க்கான லிங்க்கை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ லிங்க் மூலமாக வாங்க, கூடிய சீக்கிரமே வந்து நம்ம எல்லோரும் ஜாலியாக மீட் பண்ணி ஃபன் பண்ணலாம். ஓகே, ரெப்போ ரேட்டு நிச்சயமாக கட் பண்ணுவாங்க, கட் பண்ணால் தான் நல்லது நடக்கும் அப்படின்னீங்க. அண்ட் பேங்க் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ரெப்போ ரேட் அன்சேஞ்ச்டு, 11வது முறையாக ரெப்போ ரேட் அன்சேஞ்ச்டு அப்படின்லாம் நிறைய செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன நினைக்கிறீங்க, ஏன் வந்து கட் பண்ணல, நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி? அது மட்டும் இல்லைங்க, மித்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த MSFன்னு சொல்லுவாங்க, இந்த மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. அப்புறமேல எஸ்டிஎஃப் வந்து இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணல. ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டிங்கிறது என்னன்னா, இப்போ பேங்க்ல வந்து நிறைய ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லென் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து இவங்க கிட்ட கொடுத்துடலாம், RBI கொடுக்கலாம். அதனால ஆனால் அவங்க ரெப்போ ரேட் லெவலுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதோட குறைச்சி தான் கொடுப்பாங்க, 6.25 கொடுப்பாங்க. அதுக்கு தான் இந்த ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டின்னு பேர். இன்னொன்று வந்து பேங்க்குக்கு பணம் தேவைப்படுது ஓவர் நைட்டா, தென் வந்து அதை எப்படி எங்கேருந்து வாங்குறது, வேற எங்கேயும் இல்லை, அப்போ வந்து RBIலேருந்து போய் வாங்கலாம். பட் அது வந்து ரெப்போ ரேட்டோட ஜாஸ்தி இருக்கும், அது 6.75 அது மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அந்த MSF பேர், அது கூட சேஞ்ச் பண்ணல. சரி, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், ஏன் வந்து ரெப்போ ரேட்டு குறைக்கணும், ரெப்போர்ட்டு குறைப்பாங்க அப்படின்னு கூட நான் பேசிகிட்டு இருந்தேன். நான் அந்த குறைச்சாதான் நல்லது அப்படின்னு சொல்ல, ஏன்னா அன்சர்டன்டி நிறைய இருக்கிறப்ப நம்ம வந்து ரெப்போ ரேட்டை குறைக்கிறப்ப அது வந்து நமக்கு வந்து பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ரெப்போ ரேட்டு மட்டும் குறைச்சிருந்தாங்கன்னா ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி ரைஸ் ஆன லெவலுக்கு மேலே எங்கேயோ போயிருந்திருக்கோம் ஆக்சுவலாக. அண்ட் பரவாயில்ல, வாட் எவர், அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் டன் இஸ் பெட்டர் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். நம்ம வந்து ஏற்கனவே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணனால திருப்பி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன் வந்து ரெப்போ ரேட்டை அதே லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கிறத பற்றி இன்னைக்கு பேசிடலாம். பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதையும் நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் அதுக்கு டு ரீச் ஆகிறதுக்கு. கவர்மெண்ட் கூட நிறைய தடவை சொல்லிட்டாங்க. காமர்ஸ் மினிஸ்டரும் சொல்லிட்டாரு, ஈவன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட சொல்லிட்டாரு ரெப்போ ரேட்டை குறைக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் அப்படி இருக்கும்போது இவர் குறைக்கலை, பல காரணங்களை சொல்லி அவர் குறைக்காம விட்டுட்டாரு. அது என்னென்ன காரணம் இருக்குங்கிறத இப்போ பார்த்துடலாம். நம்ம இதை வந்து நம்ம கூகுள் ஷீட்டில் கூட போட்டிருக்கோம், அண்டு வந்து சிம்பிளிஃபைடாக போட்டிருக்கோம், ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் ரெப்போ ரேட் அப்படின்ட்டு நம்ம வியூவர்ஸ்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட். RBI mandate is to keep inflation at 4%. Current inflation level are still high. ரைட், அதாவது ஒரு லாலே போட்டாங்க. இனிமேல் வந்து RBIயோட ரோல் என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஏன்னா முன்னாடிலாம் 2014க்கு முன்னாலாம் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால 2016 ஒரு RBI ஆக்டை அமெண்ட் பண்ணி கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து இனிமேல் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், growth, stability, inflation, foreign exchange இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் உங்களுடைய டொமைன், அதை நீங்கள் பார்த்தாகணும் அப்படின்னு சொன்னனால இது வந்து 6க்கு மேலே தான் இருக்குது. 4 தான் டார்கெட்டு, +2%. அப்போ 6ஆக இருந்தப்போ நான் எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் வாதம், அவருடைய வாதம். அடுத்தது ஹை இன்ஃப்ளேஷன், அக்டோபர் ரிமைன்ஸ் ஹை. ரைட்டு, அதனால இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கனால தான் அவங்க வந்து பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பல காரணங்கள் சொல்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஃபுட்டு. ஆமாம், அப்போ ஃபுட்டு இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து ஒரு டேக்லிங் மெஷர் எடுத்துருக்கணும்ல, ஏதாவது ஒன்று செய்யணும், செஞ்சு அதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனால் அதுக்கு இன்னும் அடிக்குவேட்டாக மெஷர் இல்லைன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் அந்த ஃபுட்டு வந்து அதோட இதில் வந்து 45% அந்த லெவலில் இருக்குது. சில ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹையாக இருக்குது. அதனால வந்து ஒரு கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் இல்லை அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாரு RBI கவர்னர். RBI கவர்னர் மட்டும் ஃபீல் பண்ணல, அந்த MPC கமிட்டியிலே பார்த்தீங்கன்னா 4 பேர் எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க ரிடக்ஷன், ஒன்லி 2 பேர் தான் இன் ஃபேவராக இருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி தானே, அதை பேஸ் பண்ணி தான் நான் போக முடியும், அதனால் வந்து ரிடக்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே,
அடுத்து பேஸ் எஃபெக்ட் இன் ஜிடிபி. ரைட்டு. இப்போ ஜிடிபி குறைஞ்சிருச்சு, அதனால் எக்கானமியை ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பரவலான ஒப்பீனியன் இருந்தாலும், பட் ரியல் காரணம் என்னன்னா இந்த பேஸ் எஃபெக்ட். பேஸ் எஃபெக்ட்னா நம்ம எப்பொழுதும் எதை வச்சு கம்பேர் பண்ணுவோம், தட் ப்ரீவியஸ் இயரோட அந்த Q2ஓட இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். அண்ட் அந்த ஜிடிபி அந்த டைமில் 8.1% இருக்கு. அதனால அதை கம்பேர் பண்ணி நம்ம இது பார்க்கும்போது growth ஸ்டடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா growth வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. அதனால தான் அந்த 5.4% அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை வந்து இதாக எடுத்துக்காதீங்க. ஏன் அப்படின்னா நார்மலாக அந்த Q2 டைமில் வந்து இந்த Q2 வந்து மான்சூன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் த்ரூ அவுட் இந்தியா. அப்போ வந்து மெனி செக்டாரில் வந்து ஒரு டிக்ளைன் இருக்கும் பர்ஃபார்மன்ஸில். அதனால தான் இருந்தது அப்படின்னு கன்க்ளூஷன். அதனால தான் இவங்க வந்து அந்த Q2ஓட ஜிடிபி குறைஞ்சிருக்கு, அது வந்து கரெக்ட் ஆகிடும் Q3ல அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்தது சீசனல் ஸ்லோடவுன், மேனுஃபேக்சரிங். அதான் நான் சொன்னேன், சீசனல் ஸ்லோடவுன்லாம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான், மான்சூன் சீசனால் அப்படின்ட்டு. பட் ஆனால் இன்னொரு காரணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் காரணம், நம்மளுடைய வியூவர் கூட அதை கமெண்ட்டாக கொடுத்துருக்காரு. என்னென்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைச்சிங்கன்னா நாங்களாம் இன்ட்ரெஸ்ட்டை நம்பி தான் நாங்கள் ரிட்டையர்டு லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ வந்து நாங்களாம் சிவியராக ஹிட் ஆகுவோமே, இதுக்கு எங்களுக்கு வந்து என்ன சேஃப்கார்டு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. இதையும் ஆர்பிஐ கவனிச்சிருப்பாங்க. ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை குறைச்சா தென் இம்மீடியட்டாக வந்து பேங்க்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்க டெபாசிட்டுக்கெலாம். அப்போ அந்த டெபாசிட்டு இன்ட்ரெஸ்ட்டை நம்பி இருக்கிற நிறைய பேர் வந்து இதனால் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அதனால் இம்மீடியட்டாக பண்ண விரும்பலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஸோ லிக்விடிட்டி மெஷர்ஸ், லிக்விடிட்டி இஷ்யூஸ் கேன் பி டேக்கிள்டு த்ரூ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ரேட் கட்ஸ். ரைட். அதாவது லிக்விடிட்டி இல்லைன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போ $707 பில்லியன் இன்றைக்கி $654 பில்லியன் ஆச்சு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இட் மீன்ஸ்னா என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்க ரூபாயெல்லாம் சக் அவுட் பண்ணிட்டாங்க ஆர்பிஐ. ஏன்னா அவங்க வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை ரிலீஸ் பண்ணி ஆகணும். அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிலீஸ் பண்ணுறதுனால இது சக் அவுட் ஆனால இந்த லிக்விடிட்டி இது கிரன்ச் இப்போ வரப்போகுது. அதை வந்து தெர் ஆர் அதர் மெஷர்ஸ்லாம் இருக்குது டு டேக்கிள் பண்ணுறதுக்கு. எப்படி அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க, அது மூலமாக வந்து ஆர்பிஐ டேக்கிள் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சி தான் அதை டேக்கிள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு அவங்க சைட்லேருந்து ஒரு வியூ வந்திருக்கு இந்த இதில். அடுத்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் இம்பேக்ட், அதுதான் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ. ரைட்டு. ஓகே. அதே ரிட்டையர்ட் பீப்புளெலாம் பாதிக்கப்படுவாங்க. ரைட். அடுத்து குளோபல் அன்சர்டனிட்டி. ரைட். இது வந்து இப்போ பரவலான ஒப்பீனியன். என்ன அப்படின்னா இப்போ வந்து யூஎஸ் பிரசிடென்ட் அங்கே வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு எக்ஸென்ட்ரிக் கேரக்டர்னு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா அவருடைய வியூ பாயிண்ட் பார்த்தோம்னா இங்கே டேரிஃப் இம்போஸ் பண்ணுவோம், அங்கே வந்து எக்கச்சக்கமாக அமெரிக்கா நம்பர் 1 ஆக்கிறதுக்கு என்னவோ அத்தனையும் பாடுபடுவேன், பிரிக்ஸ் மேலே இந்த இதில் ஆக்ஷன்லாம் எடுப்பேன் அப்படின்ட்டு நிறைய ஸ்டேட்மெண்ட் அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எப்படி வந்து இந்த அன்சர்டன் டைமை நம்ம வந்து டேக்கிள் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு இது கிரியேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்றைக்கி குறைச்சி நாளைக்கு ஜனவரி 20th வந்து பிரசிடென்ட் வராருன்னு வச்சுக்கோங்க பவருக்கு, அவருக்கு வந்து அப்போ வந்து வேறு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே வந்து எமர்ஜிங் மார்க்கெட்லேருந்து நிறைய பணம் வந்து அமெரிக்காவுக்கு திருப்பி போயிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இன்னும் ஜாஸ்தி போக ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் வந்து அன்சர்டன்ட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால வெயிட், வாட்ச், அப்புறம் டிசைட் அப்படின்ற டெசிஷன் எடுத்துருக்கலாம். ஓகே. ஸ்டாக் மார்க்கெட் பபுள் ரிஸ்க். ஏற்கனவே டெபாசிட்டு பேங்க்கில் வர்றதில்லை, அவங்க எல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நீங்கள் ஃபர்தராக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே பேங்க்லாம் சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க டெபாசிட் இல்லாமல். இப்போ ஃபர்தராக வந்து அவங்களுக்கு லெஸ் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது இந்த பேங்க் டெபாசிட்னாலன்னா இன்னும் ஜாஸ்தி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஓவர் வேல்யூவேஷன் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டைமில் இன்னும் நிறைய அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் போச்சுன்னா என்ன ஆகும், இது வந்து ஒரு கிரியேட்ஸ் அ பபிள் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதனாலையும் இப்போதைக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க விரும்பலை. மேபி ஒரு சர்டன்ட்டி கிடச்சிச்சுன்னா வேர்ல்டு ஓவர் அண்ட் ஒரு பாலிசி இதில் என்வாயன்மெண்ட் எஸ்பெஷலி ஃப்ரம் யூஎஸில் கிடச்சிச்சுன்னா அப்போ குறைச்சிக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த சிச்சுவேஷன். ஓகே. இது வந்து ஒரு ஒரு மாதிரி ரொம்ப பழைய காலத்து மெத்தடு அப்படி தோணுதா உங்களுக்கு? கரெக்ட். அதாவது நம்ம வந்து நம்மளுடைய பாலிசி மேக்கர்ஸ்லாம் ஒரு இன்னோவேட்டிவ் மெத்தடு கிரியேட் பண்ணணும்.
அதனால தான் NVIDIAவோட CEO கூட இந்தியாவுக்கு வரப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பேக் ஆஃபீஸில் இருக்காதீங்க, ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னாரு. அதுதான் முக்கியமானது. அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, இன்னொருத்தர் செஞ்சதுக்கு நீங்கள் வந்து யூனோ த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காதீங்க, ஒரு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுங்கள், ஒரு ஃபேஸ்புக் மாதிரியோ இல்லாட்ட ஒரு சர்ச் இன்ஜினோ இல்லாட்டா ஒரு செமிகண்டக்டர் இதோ சிப்போ அது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. சரி, ரா மெட்டீரியலை கொடுத்துட்டு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அயன் ஓரை கொடுத்துட்டு அங்கேருந்து ஃபினிஷ்டு ஸ்டீல் ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதுல என்ன அர்த்தம்? நீங்களே ஃபினிஷ்டு ஸ்டீல் ப்ராடக்ட் ஏன் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது? இவ்வளோ ரா மெட்டீரியல் அயன் ஓர் உங்கள் கையில் இருக்கிறப்ப நம்மக்கிட்ட பணம் இல்லையா, இல்லாத டேலண்ட் இல்லையா, இல்லாத கம்பெனிஸ் தான் இல்லையா? ஸோ அதுதான் அவர் கேட்குறாரு. ஸோ அதனால நம்ம வந்து யூனிக்காக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், பாசிட்டிவாக மூவ் பண்ணணும். இது ஒரு நெகட்டிவ் மூவ் தான் அப்படின்னு நான் சொல்வேன் நான். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம், மித்தவங்களாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம். பட் ஆனால் அது வந்து பாசிட்டிவாக இல்லையே, நெகட்டிவாக தானே இருக்குது. எப்படி நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லோவராக இருந்தால் தான் பாரோ பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரீஸு. நீங்கள் ஹையாக வச்சுக்கிட்டு இருந்ததுன்னா ஏற்கனவே அன்சர்டன்ட்டி இருக்குது, டிக்ளைனிங் எக்கானமி இருக்குது, அப்போ போய் திருப்பி எப்படி பாரோ பண்ணுவாங்க? நிறைய கம்பெனிஸ் வந்து லோனை ரீபே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய இன்னோவேட்டிவ் ஐடியா இல்லை. கன்க்ளூஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சும்மா அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோதான், புதுசாக எதுவும் ட்ரை பண்ண விரும்பலை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனித்தோம் அப்படின்னா, இந்த மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம். இப்போது M6 இருக்கலாம், ஏஞ்சல் ஒன்றா இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து மோத்திலால் ஓஸ்வால் மாதிரி எல்லா ஸ்டாக்குமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ரைட். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? BSE CDSL. சரி, நம்ம வந்து ஒரு 1 மந்த்தோ 1.5 months பேக்கோ நம்ம ஒரு வீடியோ போட்டோம். 10 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டோம். அந்த இதில் வந்து இதெல்லாம் கேட்டகரியில் எங்களுக்கே சொல்லியிருந்தோம். இதெல்லாம் வந்து ரொம்ப லாங் டேர்மில் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் சி மல்டி பேக்கர் இந்த இதிலேருந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்தியா வந்து பாய்ஸ் டு க்ரோ, மேலே தான் போயிட்டுருக்கோம், பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அண்டு ஒரு செட்பேக்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே தான் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது. இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு டவுனாக இருந்தால் கூட இங்கே க்ரோ ஆகிட்ருக்கோம். ஏன்னா அந்த டொமஸ்டிக் மார்க்கெட்டே த ஹியூஜ் மார்க்கெட்டு. இங்கே வந்து ஷார்ட்டேஜஸ் தான் மெனி ஐட்டம்ஸில் இருக்குது. அதனால் வந்து இந்த மார்க்கெட் க்ரோ ஆகிறதுனால, இந்த டொமஸ்டிக் மார்க்கெட் க்ரோ ஆகிறதுனால தென் இந்தியா வந்து பெட்டர் அண்ட் பெட்டராக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்டும் அதுக்கு வந்து பெட்டர் ரேட்டு கொடுத்துட்டே இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5% ஆஃப் த பீப்புள் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வாட் ஹேப்பன் டு த பேலன்ஸ் 40% ஆர் 50%. அப்போ அவங்களும் உள்ளே வருவாங்க, சூனர் ஆர் லேட்டர் உள்ளே வர இந்த கம்பெனிஸ் அத்தனையும் நம்ம சொன்ன அத்தனை கம்பெனிஸும் இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு தான் கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொன்னோம் இதெல்லாம் 10-year ஸ்டாக்ஸு, இதெல்லாம் நீங்கள் பர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது பாருங்கள், இப்போ CDSL எடுத்துக்கோங்களேன். இப்போ தான் 1:1 போனஸ் கொடுத்தாங்க. போனஸ் கொடுத்தோன்னா 1000 ரூபா கரெக்ட் ஆச்சு. 1000 ரூபா கரெக்ட் ஆகி இன்றைக்கி 1800 rupees ஆகிடுது. எவ்வளோ நாள் ஆயிருக்கு? நாட் ஈவன் 1 month. ஓகே, 1 monthக்குள்ளேயே பாருங்கள் அது வந்து டபுள் ஆகிடுச்சு. அப்போ வந்து போனஸு ஒரு அடிஷன், அப்புறமேல வந்து இது வந்து ஒரு ப்ரைஸ் ரைஸ் வந்து அனதர் அடிஷன். அதே மாதிரி பிஎஸ்சி பற்றி நம்ம நிறைய தடவை வீடியோ போட்டிருக்கோம். ரீசெண்ட் இந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி போடல, பட் அதுக்கு முன்னாடி போட்டோம் நான். இந்த கம்பெனியும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ தட் இஸ் பேசிக்லி இதெல்லாம் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஸ்டாக் மார்க்கெட்டு. ஓகே, ஸோ அந்த மோர் அண்ட் மோர் ஃபண்டு உள்ளே வர இந்த கம்பெனிஸ் எல்லாமே நல்லா பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, இதோட வீடியோ வடி பண்ணிக்கிறோம். இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான், சஜஷனும் அட்வைஸும் கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க, இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அண்ட் cauverybusiness.in அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வாரம் சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு குருஜி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கார். நாளைக்கும் வந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் ப்ராக்ஸி பிளேயர்ஸ் இன் எனர்ஜி செக்டார், அதை பற்றி தான் குருஜி டிஸ்கஸ் பண்ண போகிறார். அந்த டிஸ்கஷன் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் சோஷியல் மீடியா எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் அதற்கான லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ள வாங்க. ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.